மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடன் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசி வருவதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி கூறியிருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரா மாநிலம் தாடைப்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மோகன் ரெட்டி, வாக்கு திருட்டு குறித்து பேசி வரும் ராகுல், ஆந்திராவில் வாக்குகள் எண்ணப்பட்டதற்கும் அறிவிக்கப்பட்டதற்கும் 12.5% வித்தியாசம் இருந்தது பற்றியும், டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் தோல்வி குறித்தும் பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். Why does he not speak about Arvind Kejriwal when Arvind Kejriwal himself lost MLA election? His own MLA seat Arvind Kejriwal lost. Can you believe that? Why doesn't Rahul Gandhi talk about that? He doesn't. Because Rahul Gandhi does not talk about Andhra because Chandrababu Naidu is in touch with Rahul Gandhi through Revanth Reddy on a hotline. ஜெகன்மோகனின் இந்த குற்றச்சாட்டு அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 240 இடங்களையும், தெலுங்கு தேசம் 16 இடங்களையும், ஜேடியு 12 இடங்களையும் வென்றன. பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் கட்சிகளின் ஆதரவுதான் தேசிய ஜனநாயக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர உதவியது. இத்தகைய சூழலில் சந்திரபாபு நாயுடு ராகுல் காந்தியுடன் தொடர்பில் இருப்பதாக ஜெகன்மோகன் வைத்துள்ள குற்றச்சாட்டு ஆந்திர அரசியலில் புயலை கிளப்பி உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.